வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது அரைக்கீரை பருப்பு குழம்புங்க. இது சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரியுதுங்க. சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் 5 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நம்ம தட்டி சேர்க்கறத விட இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நீட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டுருக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. நான் பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்க்கல, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். 1 ஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் சாம்பார் பொடி கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. அரைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ நாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிலாங்க. கீரையோட அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கீரைலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. 200 கிராம் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளியெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. கெட்டி பருப்பு மாதிரி தான் வச்சுருக்கோம். ஏற்கனவே பருப்பெல்லாம் வெந்து தாங்க இருக்குது. கீரையும் வதங்கியிருக்கு. அதனால் ஒரு 6 நிமிஷம் கொதிச்சா போதும். 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இந்த கீரை பருப்பு குழம்புக்கு நெய் சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.